இந்த படம் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா தான். இந்த கதையை கேட்டு அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவங்க தான் எனக்கு நிறைய மோட்டிவேட் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கேன். எங்கள் அம்மா சீக்கிரமே சென்னை வருவாங்க. அண்டு இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் பார்க்கணும், அதுவும் சென்னையில் தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே விருப்பப்படுறாங்க. கண்டிப்பாக சென்னை வருவாங்க. அண்டு செம்மையான என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க படத்தை. இந்த படத்தோட கதையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினால இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவரோட இன்டர்வியூ வீடியோவில் சொல்லியிருக்காரு. அண்ட் ஜேசன் சஞ்சய் அவரோட அப்பா புள்ள தான் அப்படின்னு இருந்தாலும் பட் அவங்க அம்மா கூட தான் அவர் இன்னமும் இருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக சென்னை வந்தப்ப சரி ஓகே ஜேசன் சஞ்சய் சென்னை வந்துட்டாரு, அவரோட அப்பாவான விஜய் அவர்களை மீட் பண்ணுவார். ஏன்னா முதலமைச்சர் பதவி ஏற்புக்கே வராமல் இருந்த இவர் கண்டிப்பாக இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்தப்ப அவரோட அப்பாவை மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணாங்க. ஆனால் அவர் மீட் பண்ண மாதிரி எந்த ஒரு இமேஜஸோ வீடியோஸோ ரிலீஸ் ஆகலை, நியூஸ் கூட வெளிவரல. அவர் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்தார். அண்ட் படத்தோட ரிலீஸ் டேட் சிக்கலாக இருந்தது, இதனால அங்கே சரி பண்ண தான் வந்தாரே தவிர விஜய் அவர்களை மீட் பண்ண வரல அப்படின்னு அதுக்கப்புறம் நியூஸ் வந்தது. ஆனால் இவர் வந்து கொஞ்ச நாளே கிளம்பி ஹைதராபாத் போயிட்டாரு. அப்போ கூட நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க, நீங்கள் ஏன் விஜய் அவர்களை மீட் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போயிருக்காரு. ஆனால் இப்போ கொடுத்த ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்னோட எனர்ஜி எங்கள் அப்பா தான், நான் இயக்குனர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணார். கண்டிப்பாக நீ இந்த படம் மிகப்பெரிய அளவில் கொண்டு வர அப்படின்னு என் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு, பாராட்டு வச்சாரு. அதுதான் என்னோட மிகப்பெரிய எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜேசன் சஞ்சயோட முதல் படத்தை பார்க்க சங்கீதா அவர்கள் சென்னை வராங்க அப்படின்றது நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.